பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இது அருமையான நாளில் கூட கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருதயத்தில் சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும். சிலருக்கு வேண்டிய ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மனசோர்வு வரும். இது சண்டே, இந்த சண்டேயில் வெஜ்ஜு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படின்ற லெவலில் முட்டை நிற்கும். அட்லீஸ்ட் இந்த காரியங்களில் சில நேரங்கள் நாம் எதிர்பார்க்கறது நம்ம கிடைக்கல அப்படின்னா மனசோர்வு வரும், இருதய சோர்வு வரும். சில நேரத்தில் எனக்கு ஒன்றுமே ஆகலையே என்ற வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர்னால் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை 16-17 ரெண்டையும் பார்த்தா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தேவனோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருந்தா அவருடைய ஆசீர்வாதங்கள் அந்த ஜனங்களுக்கு போய் சேருவதற்கு எத்தனமாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தமும் நமக்கு ஆசுதமாக இருக்கிறது, இருதயங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அதே போல் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம் இருதயங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் இருதயத்தை தேற்ற ஆரம்பிச்சிட்டா யாராலையும் தடை செய்யவே முடியாது. இந்த நாளில் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை சரி செய்யலாம். ஆனால் உள்ளான மனசில் ஒரு வேதனை வந்துச்சு அப்படின்னா முகம் சோர்வடைந்து விடுகிறது. குளிக்க மாட்டாங்க, குளிச்சாலும் அவங்களால ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டாங்க. வேதத்தை வாசிப்பாங்க, வேதத்தை வாசித்தாலும் அந்த உற்சாகம் அவங்களுக்குள்ளே வராது, ஒரு தெளிவு வராது. ஜெபிப்பாங்க, ஜெபிச்சும் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது, மனசோர்வாக இருப்பாங்க. ஏன்னா அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயங்களை தேற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயங்களை தேற்றுகிறவர் கூட தான் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பல நேரங்களில் நான் மன சோர்வாக இருந்த போதெல்லாம் என்னை தேடி வந்த தெய்வம் அற்புதமாக தேற்றியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உடனடியாக அந்த உற்சாகம் வந்தது உண்டு. என் சரீரத்தில் பலவிதமான சோர்வுகளும் பலவீனங்களும் என்னை ஆண்டு கொண்ட போதெல்லாம் என்னுடைய வேலைகளை நான் செய்யக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய கவலைகளினாலும் வேதனையினாலும் துன்பத்தினாலும் நான் துயரப்பட்ட போதெல்லாம் என் இருதயத்தில் சில நேரங்களில் சில சோர்வுகள் வந்தது உண்டு. எனக்கு ஏன் இதை அனுமதித்தேன் இது வரைக்கும் நான் ஆண்டவரை பார்த்து நான் கேட்டதே கிடையாது. நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வந்துச்சு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அப்படி கேட்பதற்கு நான் என்ன தகுதி இருக்கிறது? ஒரு பைத்தியமாக கிடந்த எனக்கு இந்த ஜீவனுள்ள ஆசிரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது ஒரு துன்பத்தை அனுபவிப்பதற்கு தேவனுக்கு முதலாவது போய் சேருகிறது. எனக்கு நல்லதோ கெட்டதோ அவர்தான் எல்லாமே என்ற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கிறதுனால அநேக நேரங்களில் உற்சாகமாக இருக்கிறது உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் இருதயங்களை தேற்றுவார். கவலைப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஜனம் நல்லா இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஏசப்பா ஒரு அருள் புரிவார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அவர் நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்கிறார். எனக்கு ஒன்றுமே இல்லையே, என் குடும்பத்தை எப்படி ரன்னிங் பண்ண போகிறேன், எனக்கு பலவீனமாக இருக்குது, மன சோர்வாக இருக்குது, பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றுவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய காரியம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அருள் புரியும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.